அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்ங்க. அது மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்க 12வது ராசியா வருவீங்க. மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் காரணத்தினால நம்மளுடைய ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. அதாவது தட்சிணாமூர்த்தி கடவுளை நீங்க வேணுங்க. தட்சிண கோயில் இல்லாத காரணத்தினால உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க செய்துவிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமல்லாது இனி அனைத்து மாதங்களுமே உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால முடியுங்க. தற்சமயம் நம்மளுடைய ரேவதி நட்சத்திரங்கள் நீங்க 7.5 சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்துல இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்ப நல்லாவே தெரிய வரும். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்பட போகுது இந்த அப்படின்ட்டு நீங்க அது சுப விரயங்களா கன்வெர்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே உத்தமம்ங்க. உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு நீண்ட காலம் இருந்திருப்பீங்க. ஓகே, புதுசா ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கு இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக அமையும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இப்போ நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமல்லாது இனி அனைத்து வருடம் முழுவதுமே உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஏன்னா எப்பவுமே விரைய சனி காலத்துல ஒரு சில நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் உங்களுக்கு விரைய அதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இன்கேஸ் சிறிதளவில் உங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கு அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வருங்க. அது மட்டுமல்லாது மீனம் ராசி ரேவதி நண்பர்கள் நீங்க எந்த வயதில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி வரைக்கும் எல்லா நாளும் காலையில் ½ எக்ஸசைஸ் செய்வதோ அல்லது வாக்கிங் செய்வதோ மேலும் அது கூட டயட் கண்ட்ரோலாக இருந்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்குங்க தற்சமயம் ராகு உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு நடைபெறுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த விஷயங்கள் டிலே ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றோம். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்க நினைச்ச விஷயம் நினைச்ச நேரத்தில் நல்லபடியா நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இன்கேஸ் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு உங்களுக்கு சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க ரியாக்ட் பண்ணாம எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நடைபெறுவதற்கும் அப்ரைசல் ரிவ்யூல நீங்க எதிர்பார்க்கின்றோம்னா உங்களுக்கு நல்ல சேலரி ஹைக்கு கிடைப்பதும் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா டெசிக்னேஷன் சேஞ்சுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி டெசிக்னேஷன் சேஞ்சும் கொஞ்சம் பாசிபிளா கிடைப்பதற்கும் வாய்ப்பு மிக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள பற்றி யார்கிட்டையும் எந்த காரணத்தை கொண்டு தவறான விஷயங்கள் பேசாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம 7.5 சனி காலத்தில் இருக்கின்றோம் அப்படின்ற காரணத்தினால நம்ம மற்றவங்களுக்கு எதனா கெடுதல் செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா அதோட டபுள் மடங்காக நமக்கு நடக்குங்க. ஸோ அதனால நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் அமைதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ராகு உங்களுடைய தலையில அமர்ந்திருக்கார் சரிங்களா. அதாவது உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்காரு. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் தலைவலி ஏற்படுவதோ அல்லது சிறு
ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி இந்த பதிவுல சொன்ன மாரி, உங்களுக்கு வந்து எப்பலாம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கோ, அப்பலாம் இம்மீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த கவுன்சிலிங் அப்படின்னாலே 100க்கு 100% நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய ஹெல்த் பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும், ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதம் மீனம் ராசி, ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் ஏற்படும் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே கலவையா சேர்ந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காங்க. சூரியன், புதன் ஆகிய 2 கோள்களுமே 1, 4 அல்லது 8 ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவங்க வந்து 8 டிகிரிக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கு தடைப்பட்டு போயிருந்த நல்ல சுப காரியங்கள் அனைத்துமே ஒண்ணு பின்னாடி ஒண்ணு லைனா நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி, ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க அப்ராட் போயிட்டு ஒரு அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது அப்ராட் போயிட்டு ஜாப் படிப்பதோ அல்லது அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று கூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து எதனா கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும், அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்துட்டு நீங்க இப்போ வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க நல்லபடியாக எழுந்து நடப்பதற்கும், மேலும் வந்து நீங்க நிலைமைக்கு கூடிய சீக்கிரத்துல திரும்புவதற்கும் மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய படிப்புல அவ்வப்போது மந்தத்தன்மையா காணப்பட்டு இருந்தது அப்படின்னாலும், நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி படிக்கிறீங்களோ, உங்களுடைய படிப்புல இருக்கின்ற மந்தத்தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் ஒரு சில நண்பர்கள் வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணுங்க. 100% வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ.